वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां शताकृती वन्दे लक्ष्मीपतिं देवं शङ्खचक्रगदाधरं विद्यामूर्तिं मयग्रीवं शब्दार्थज्ञानलब्धयेत् अमृतात्माथमे काम अमृताहरणं विभुं पाञ्चरात्राहमाचार्यं वन्दे वैकुण्ठभूपतिं माधवमुकुन्दमधुसूदनमुरारे वामननृसिंहचरणं भवनदानां कामदगृणिन्निखिलकारणनयेयं कालममरेश नरसिंह ஸ்ரீமநாராயணம். ஒவ்வொரு வருடமும் நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறே இந்த வருடம் சித்திரை அமாவாசை கழித்து வருகிற சதுர்தசியை நரசிங்க சதுர்தசின்னு சொல்லக்கூடிய நாள். அன்றைக்கே நரசிம்ம ஜெயந்தி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு சில காலங்களில் சித்திரை மாத கடைசியில் அமாவாசை வந்ததுன்னா வைகாசி மாதம் நரசிம்ம ஜெயந்தி வரும். சித்திரை ஆரம்ப காலத்திலே அமாவாசை வந்துருச்சுன்னா சித்திரை மாதத்திலே நரசிம்ம ஜெயந்தி வரும். அந்த பிரகாரம் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடினா நல்ல விசேஷமான ரொம்ப விசேஷம். பிரகலாதனுக்கு ஒரு 5 வயது குழந்தை எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி சத்விஷயங்களிலே தன்னுடைய ஞானத்தை செலுத்தி எம்பெருமானே தியானம் பண்ணி என்று கூர்ந்த அப்பேற்பட்ட குழந்தைக்கு எம்பெருமான் கடாட்சி தருளினார். அதனாலே அவ்வளோ விசேஷமானது இந்த நரசிம்ம அவதாரம். க்ஷணத்தில் அவதாரமாச்சு. அதனாலே இந்த நரசிம்ம அவதாரம், இந்த நரசிம்ம அவதாரத்தில் ஜெயந்தியில் நம்ம விசேஷமாக கொண்டாடலாம். பக்கத்தில் இருக்க திருக்கோவிலில் விஷ்ணு ஆலயங்களிலே இந்த நரசிம்ம ஜெயந்தி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய கிரகத்தினுடைய பக்கத்தில் எந்த நிருசிம்மன் சன்னதியோ அல்லது விஷ்ணுவுடைய ஆராதிக்கக்கூடிய சன்னதிகளோ இருந்ததுன்னா அங்கே போய் நிருசிம்மனுக்கு விசேஷமான திருமஞ்சனத்துக்கு உண்டான பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சப்பொடி, சந்தனம் ஆகிய பொருட்கள் இல்லைன்னா பெருமாளுக்கு பிரசாதங்கள் விடுறது எது வேணுமாலும் எடுத்து செய்யலாம். இரண்யகசிவானவன் தான் உலகத்திலே எல்லாத்தையும் வென்று ஜெயிச்சு வாழன்ற விசேஷமான வரங்களை பிரம்மாவை வேண்டி பெற்றுக்கொண்டிருக்கான். ரொம்ப விசேஷமான காலையிலும் நான் இறக்கக்கூடாது, இரவிலும் நான் இறக்கக்கூடாது, உள்ளேயும் இறக்கக்கூடாது, வெளியிலேயும் இறக்கக்கூடாது. இப்படி பல வரங்கள். எந்த இடத்திலையும் உயிருள்ள ஜனங்களாலேயோ உயிருள்ள பூமியில் படைக்கப்பட்ட உயிரினங்களாலேயோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு விசேஷமான அவன் எம்பெருமான தவம் பண்ணி பிரம்மாண்டேந்து வரமாட்டான். அப்போ ஏற்பட்ட வரத்துலேயும் பகவான் வந்து எப்போ அந்த பகவான் நாம சொல்லி அவன் யாரை நோக்கி தவம் செய்தாலும் அந்த நாமாக்கோசரம் அந்த பகவான் இறங்கி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறேன், நீ கேட்ட வரனை கொடுக்குறேன்னு அப்படி வாங்கப்பட்ட வரத்தை அவன் வாழ்ந்து தேவர்களையும் சத்தர்மங்களையும் காக்காமல் அவனுடைய இதுக்கு அவனுடைய போக்குக்காக அரக்க குணத்தை அதிகமாக கொண்டு எல்லா ஜனங்களையும் இம்சித்து வந்து தேவர்களையும் ரிஷிகளையும் இம்சித்து கொண்டிருந்தான். அப்பொழுது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் நான் பிரகலாதன் மூலமாக அவனுக்கு மரணம் நிச்சயிக்கும், அதுவும் அவனுடைய குழந்தையின் மூலமாக அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணியது. அப்போது அந்த பிரகலாதன் வயத்தில் இருக்கும் பொழுதே நாரதர் வந்து அவனுக்கு அஷ்டாட்சர ஜபங்களும் அதுக்கப்புறம் பகவான் நாமாக்களுக்கு எழுதவும் சொல்லி அந்த குழந்தை கர்ப்பத்திலிருந்தே பகவானுடைய நாமத்தை கேட்க ஆரம்பிச்சது. இந்த பகவான் நாமத்தை கேட்டு கேட்டு கேட்டு
சர்வபூதஸ்தமேக்கம் நாராயணம்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் ஸ்ரீமன் நாராயணன் தான் அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டு அது பிரகாரமே அவன் வாழ்ந்து வந்தான். எங்கும் நாராயணனை பார்த்தான். பக்திக்கு பிரகலாதனை போல ஒரு பக்தி இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பக்தி மூலமாக அவன் ரிஷுமனை பிரார்த்தனை பண்ணுறான். அவன் அந்த ரிஷுமனுக்கு பக்தியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட பிரகலாதனை பல இன்னல்கள்லேருந்து பெருமாள் காப்பாற்றுகிறார். பெருமான் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் பல இன்னல்கள்லேருந்து அவனை ரட்சித்து காப்பாற்றி அனுகிரகம் பண்ணார். அப்படி தான் இரண்யகசிபு பிரகலாதனை கேட்கும் பொழுது, எங்கே உங்கள் நாராயணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குறான். அப்போது நாராயணன் எங்கே இருக்கிறான்னு அவன் எல்லா விதத்திலையும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான். சர்வபூத சேவேக்கம் நாராயணம், கல்லிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லாத்துலேயும் இருப்பான் அப்படின்னு சொல்லி எம்பெருமான. ஏன்னா பிரகலாதன் எல்லா இடத்துலையும் எம்பெருமானாக பார்த்தான். ஒவ்வொரு திரவியம் ஒவ்வொரு இதுவும் எம்பெருமான் தான், எம்பெருமானுடைய அனுகிரகம் தான். இவரில் எம்பெருமான் இருக்கா, எல்லா ஆத்மாவும் எம்பெருமான் இருக்கான்னு பார்த்ததுனால எல்லா இடத்துலையும் எம்பெருமான் தான் இருக்கான். உன்னிலும் இருப்பான், என்னிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான்னு பகவான் சொன்னவுடனே, பகவான் இருப்பான் பிரகலாத் சொன்னவுடனே, அப்போது இரண்யகசிபு அந்த தூணை உடைக்கிறான், இந்த தூணில் இருப்பானான்னு சொல்லி அங்கேருந்து நரசிம்மர் அவதாரம் பண்ண. முகம் சிம்மமாகவும் உடல் மனிதனாகவும் அவதாரம் பண்ணி இரண்யகசிபை வதம் செய்கிறார். அவன் கேட்ட வரம் பிரகாரம் அவனுக்கு உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை. மனித உயிரற்ற உயிருள்ள ஜனங்களால் இல்லைன்னா உயிரற்றது. இந்த நகமானது நகத்துக்கு உயிரற்றது. இது நகம் தனியாக எடுத்தோன்னா வலிக்காது தனியாக கட் பண்ணால். ஆனால் அது உயிர் உள்ளதும் கூட. ஏன்னா அது ரத்த ஓட்டமும் இது இருந்ததுன்னா அந்த நகம் வளரும். அதனால தான் அவனுக்கு அந்த நகத்தினால அவனை இது பண்ணுறார், அணைக்க வைக்கிறார். அப்படியே அந்த கிழிச்சி அவனுக்கு அது மாதிரி உள்ளேயும் இல்லாமல் வெளியே இல்லாமல் வாசப்படியில் அமர்ந்து அனுகிரகம் பண்ணுறார். பிரகலாதன் எல்லாரும் பயந்துருந்தா நிருசிம்மன் அவதாரத்தை பார்த்து உக்ரவாக இருக்கான்னு. பிரகலாதன் எப்பயும் நாமஸ்மரணத்தினாலே பகவானை சேவிக்கிறான். சேவித்த உடனே பகவான் அவனுடைய பக்திக்கு இறங்கி சாந்தமாயிடுறார். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை கூட்டத்தினால வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அப்போது நிருசிம்மனை பக்தியால் நினைக்கும் பொழுது எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். அப்பேற்பட்ட நரசிம்ம ஜெயந்தியானது வருகிற ஏப்ரல் 30ஆம் தேதி விசேஷமாக நடக்கிறது. இப்போ நரசிம்ம ஜெயந்திக்கு என்ன செய்யலாம்னா, பானகம் நைவேத்தியம் ரொம்ப விசேஷம் நரசிம்மருக்கு. பிரதோஷ காலத்தில் சாயங்கால வேலையில் ஒரு 5:30லேருந்து 6:30 மணிக்குள்ளே பெருமாளுக்கு பானகம் அம்சப்படுறது ரொம்ப விசேஷம் நரசிம்மனுக்கு. ஜாதகத்தில் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நல்லா பெருமாளுக்கு பிரசாதங்கள் நைவேத்தியம் பண்ணி பானக நைவேத்தியம் பண்ணலாம். அப்போது 2வது ஜாதக தோஷத்தினால கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, செவ்வாய் தோஷத்தினால, செவ்வாய் தோஷத்தினால கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, செவ்வாய் தோஷத்தினால குழந்தை பிறப்பு லேட் ஆகிறது, செவ்வாய் தோஷத்தினால கடன் தொல்லைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நரசிம்மனை எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ருண விமோசன ஸ்தோத்திரம்னு நரசிம்மரை பற்றி ஒரு 8 ஸ்லோகங்கள் இருக்குது. அதை அந்த பிரதோஷ காலத்தில் வர நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு சாயங்காலம் பிரதோஷ காலத்தில் நம்மளுடைய கிரகத்தில் லக்ஷ்மி நரசிம்மன் சுவாமி படம் இருந்தால் அவர் முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வச்சு பானகம் நைவேத்தியம் பண்ணி இந்த ருண விமோசன ஸ்தோத்திரத்தில் மினிமம் ஒரு 12 வாட்டி அதை சொல்ல அவ்வளோ விசேஷம். நம்மளுக்கு எப்பேற்பட்ட ருணம்னா கடன், எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். கடன்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, நாம் இந்த ஜென்மாவே பிறவி கடன் தான் சொல்லுவாங்க. போன ஜென்மத்தில் நாம் என்ன பாவங்கள் பண்ணியிருக்கோமோ, என்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு தெரியாது. அதனுடைய இதுதான் நம்ம இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சிருக்கோம். அதுலேருந்து நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு சாநித்தியம் விசேஷம் அந்த ஸ்லோகத்தை சொல்ல. ருண விமோசன ஸ்தோத்திரம் தேவதா காரிய சித்தியர்த்தம் சம்பசமுத்பவம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே லக்ஷ்மாலிங்கத வாபாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே ஆந்திரமாலாதரம் சங்கம் சக்கராத்தியாயுதாரிணம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே
ஸ்மரணாத் சர்வபாபக்தம் ருத்ரூஜ வினநாசனம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ரணமுக்தே. அது மாதிரி அது ஒரு 8 ஸ்லோகங்கள் இருக்குது. இதே மாதிரி அந்த 8 ஸ்லோகங்களை சொல்லி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோன்னா அந்த ருண விமோச்சனம்னு சொல்லக்கூடிய கடன் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை ருணமும் சரி ரணமும் சரி நமக்கு ஏற்படக்கூடிய இது வரும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் ரிசும்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் 32 எழுத்து கொண்ட இந்த மந்திரத்தையும் சொல்ல மிருத்யு பயம் கூட நிவர்த்தி ஆகும். அப்போ எங்கே மிருத்யு பயம் வரும்? நமக்கு நம்மளுடைய உடம்புகளில் வியாதிகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய வியாதிகள், இன்னும் மனக்லேஷங்கள், இதனால் நம்மளுடைய உடம்பு பாதிக்கப்படும். அந்த உடம்பு பாதிக்கப்படும்போது நமக்கு மிருத்யு பயம் தானாக வந்து தொத்திக்கும். அந்த மிருத்யு பயத்தில் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த மந்திரம், மகா மந்திரம், ரிசும்ம மந்திரம். இதை வச்சு பாராயணம் பண்ணலாம். நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, வச்சுக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க. தாராளமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி படத்தை வச்சுக்கலாம். லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ரிசும்மனுடைய கோபத்தை தணியக்கூடிய ஒரு சாநித்தியம் லக்ஷ்மியினாலேயும் பிரகலாதவரனாலேயும் தான் ஏற்பட்டது. அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். அந்த வீட்டில் சுபிக்ஷை வளரும். எவ்வளோ வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும். நல்ல அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் ஃபோட்டோ கிட்ட பெருமாளுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அவர் தான் அவதாரம், நரசிம்ம அவதாரம். அதனால் அந்த பெருமாள்கிட்ட வச்சுட்டு இந்த பானகத்தை நைவேத்தியம் பண்ணி நரசிம்மர் மனசில் தியானம் பண்ணிட்டு இந்த பானக நைவேத்தியம் பண்ணி இந்த மந்திரங்களை சொல்லி பெருமாள்கிட்ட வழிபட்டால் எல்லா காரியமும் ஜெயமாகும். என்னாம ஸ்மரணாத் பீதாக பூதவேதான ராட்சதாக ரோகாத்யச்ச பிரளயச்சந்தி பீஷணம் தம் நமாமியம்னு சொல்லக்கூடிய எந்த மரண பயம் இருந்தாலும் சரி, நம்ம கணா கண்டா கூட அதிலிருந்து நிவர்த்தி பண்ணக்கூடியது, நம்ம மனோபயத்தை போக்கக்கூடியது, நம்மளுடைய எல்லா விதமான பூத பிசாச அது சித்த யோகினி டாகினின்னு சொல்லக்கூடிய சுத்திர தேவதைகளுடைய இம்சைகள் இருந்தால் கூட சரி, அந்த நிருசிம்ம மந்திரத்தை சொல்லும் பொழுது அது நம்ம கிட்டையே அண்டாது அப்படியே இதுவாகிடும், நம்மளை விட்டு நகர்ந்து போயிடும். அப்பேற்பட்ட தொல்லைகளிலிருந்தும் காப்பாற்றக்கூடியது லக்ஷ்மி நரசிம்மனுடைய அனுகிரகம். இந்த வருகிற 30ஆம் தேதி ரிசும்ம ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரும் வீட்டில் ரிசும்ம ஜெயந்தியை கொண்டாடுவோம். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் ரிசும்மனை பிரதட்சணம் பண்ணுவோம். 32 பிரதட்சணம் பண்ணுவோம். பெருமானது உக்ரமீரம் சொல்லக்கூடிய 32 அக்ஷரம் கொண்டது அந்த மந்திரம். அதனால் ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு பிரதட்சணம்னு சொல்லிட்டு 32 பிரதட்சணம் பண்ணுவோம். 32 பிரதட்சணம் பண்ணி நம்ம சொல்கிற அவளுக்கு தெரிஞ்சால் ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை சொல்லி அந்த பெருமாளுடைய காரியம், பெருமாளுடைய அருளால் என்னுடைய ருண கடன் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகணும். ஆனால் சுபீட்சமாக இருக்கணும். மனக்லேஷங்கள் மனசில் நம்ம எத்தையோ நினச்சிப்போம். நம்மளால் நடக்காது, இருந்தாலும் நம்மளால் அது நடக்கிறதோ இல்லை நம்மளால் இது பண்ணுறதோ அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இந்த மனக்லேஷம் தான் நம்மளை அதிகமாக படுது. அப்பேற்பட்ட மனக்லேஷத்துலேருந்து எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடச்சி நம்ம நல்லா சந்தோஷமாக எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் நல்லா பரிபூர்ணமாக இருக்கும்னு பிரார்த்திச்சு பண்ணிட்டு ஸ்ரீமன் நாராயண நாராயண கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.